அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா, கன்னியாகுமரியிலேருந்து திருப்பதிக்கு போயிட்டு இருக்கோம். அதுவும் 10 நிமிஷத்தில். ஆமாங்க, உண்மைதான். இது திருமலா திருப்பதி ஸ்தலம். இந்த ஸ்தலம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரியிலேருந்து வெறும் 10 நிமிஷத்தில் இந்த ஸ்தலத்துக்கு வந்துடலாம். திருப்பதி பெருமானை இங்கேயே பார்க்கலாம் நீங்கள். ரொம்பவே விசாலமான இடம். காரு, வண்டி, பஸ்ஸு எல்லாமே நிப்பாட்டுறதுக்கு அழகாக இடங்கள் நிறைய இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கனாலே மன அமைதி அவ்வளோ அழகாக தெரியும். வணக்கம், எல்லோருக்குமே வணக்கம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ மூலமாக திருப்பதி பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணலாம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த ஸ்தலத்தை பாருங்க, அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக நீங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஸ்தலம் நாங்கள் ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டோம். இப்போ திடீர் பயணமாக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அவ்வளோ அழகாக இருக்குது. கன்னியாகுமரியிலேருந்து வெறும் 10 நிமிஷம் ட்ராவலில் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். ஹோட்டலில் ரூம் போட்டோம். அந்த ஹோட்டலுக்காக தான், அந்த ஹோட்டல்லேருந்து சொன்னாங்க, இங்கே பக்கத்தில் திருப்பதி இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். என்ன பக்கத்தில் திருப்பதி இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க தான் சொன்னாங்க, திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து இங்கே ஒரு திருப்பதி வச்சுருக்காங்க கன்னியாகுமரிக்கு பக்கத்தில். கண்டிப்பாக இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் தான், நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து கன்னியாகுமரியிலேருந்து நாங்கள் டேரெக்டாக இங்கே வந்துவிட்டோம். பாருங்கள் இந்த ஸ்தலம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துக்கு நிறைய பேர் கூட்டமாக நிறைய பேர் வந்திருக்காங்க. நமக்கு தான் இப்போ தெரியும்னு நினச்சோம். ஆனால் நிறைய பேர் இந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்காங்கங்க. உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இன்னும் ஸ்தலத்துக்குள்ளே போகலை. ஆனால் இங்கே அவ்வளோ இயற்கை காட்சிகள், மரங்கள், அவ்வளோ இந்த இப்போ வெயில் இல்லை, அப்படியே மூடாப்பாக இருக்குது. அதனால் பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக தெரியுது. பாருங்கள், அப்படியே திருப்பதி மாதிரியே இந்த இடத்த வச்சுருக்காங்க. இங்கே அதாவது திருப்பதி பெருமாளுக்கு வாங்கக்கூடிய பூஜை பொருட்கள், பிரசாதம் இதெல்லாம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நம்ம வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த வாங்குறாங்க. துளசியெல்லாம் இங்கே வாங்கிக்கலாம். நாங்கள் துளசி வாங்கிக்கிட்டோம் பெருமாளுக்காக. உள்ளே போனால் எந்த விதமான டோக்கன்னு அர்ச்சனைக்கான எந்த சீட்டுமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் டேரெக்டாக போய் எதுக்குமே பணம் கிடையாது. டேரெக்டாக போய் பெருமானுக்கு ஐயர்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க எத்தனை பேர் போவோமோ அத்தனை பேர்த்துக்கும் அர்ச்சனை பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. வாங்க இப்போ நம்ம போகலாம். எவ்வளோ அழகாக படிக்கட்டுகள்லாம் அழகாக இருக்குது. திருப்பதிக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மன திருப்தியாக இருக்கும். கண்டிப்பாக ஐயோ பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது. பெருமாள் இருக்கிற இடமே அவ்வளோ அழகாக இருக்குது. பெருமாள் இருந்தாலே அங்கே எல்லாமே வந்துடும். ஆனால் இந்த இடம் எவ்வளோ விஷாலமாக வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்பவே விஷாலமான இடத்துல பெருமாள் ரொம்ப காற்றோட்டமாக அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க இந்த ஸ்தலத்தை. கொடிக்கம்பம், இதுதான் பெருமாளுடைய ஸ்தலம். வாங்க இந்த பக்கமும் போய் பார்க்கலாம். இந்த பக்கம் பீச் இருக்குங்க. கடலுக்கு பக்கத்தில் இருக்குது. அதுதான் இது ரொம்பவே விசேஷமானது. கடலுக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்க. இங்கே தான் இந்த காம்பவுண்ட் சுவரை தாண்டின கடலுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே அவ்வளோ பச்சை பசேன்னு அழகாக வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா கன்னியாகுமரி தெரியும். அவ்வளோ அழகாக இருக்குது. இது எல்லாமே கன்னியாகுமரி கடல் தான். பாருங்க, எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்ல விஷயங்க இது. ஹாய், வாங்க இப்போ நம்ம ஸ்தலத்துக்குள்ளே போவோம். ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டு அடுத்து நம்ம இந்த ஸ்தலத்தை நம்ம சுற்றி பார்ப்போம். ஏன்னா நம்ம பெருமானை வணங்குறதுக்காக வந்திருக்கோம். கண்டிப்பாக பெருமானை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்தலத்தை நம்ம சுற்றி பார்க்கணும் கண்டிப்பாக. இப்போ வாங்க நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்துவிட்டோம். கோயிலுக்குள்ளே போக வீடியோ எங்களால் பண்ண முடியாது. அதனால் கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதனால் கோயிலுக்குள்ளே எங்களால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இப்போது கோயிலுக்குள்ளே வெளியில் வாசல் வழியாக வந்துவிட்டோம். இப்போ பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா அந்த கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை அழகாக தெரியும். அவ்வளோ அற்புதமான இடத்துல இருக்காங்க. நல்ல காற்றோட்டமான இடம்.
இங்கேருந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. திருவள்ளுவர் திருவள்ளுவர் சிலையும் விவேகானந்தர் பாதையும் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. உண்மையிலே இவ்வளோ தூரம் நாங்கள் இவ்வளோ ட்ரிப்பு போனோம். ஆனால் இது ரொம்பவே அற்புதமாக நாங்கள் மறக்க முடியாத ஒரு ஸ்தலமாக இது அமைஞ்சிருச்சுன்னு நாங்கள் நினைக்கிறோம். எல்லோருமே கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த பெருமான் எல்லா வளமும் நலமும் உங்களுக்கும் அருளட்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கின்றோம். ஹாய், இது திருப்பதி ஸ்தலம். வாங்க, பெருமாளுடைய அருள் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்க. இப்போ நம்ம கோயிலை ஸ்தலத்தை சுற்றி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். பாருங்க, எல்லாருமே அதாவது நம்ம இருக்கிற இடம் ஒரு அமைதியான ஒரு சூழலாக பிரம்மாண்டம் இந்த மாதிரி விஷாலமாக இருந்தாலே மன அமைதி தானாக கிடச்சிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம போகிற கோயில் எப்படி இருக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது பத்மாவதி அம்மையார் டெம்பிள். இது அதாவது பெருமாள் கோயில், பின்னாடி பத்மாவதி அம்மனுடைய கோயில் வச்சுருக்காங்க, சன்னதி. ஓகே, இப்போ வாங்க அந்த அம்பாவை சுற்றி வருவோம். இங்கே பாருங்க, சுற்றி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியை பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையிலே அற்புதமான இடங்க. சுற்றி காடு, கடல், பச்சை பசேன்னு இருக்குது. ஒரு வண்டி சத்தம் கிடையாது. வண்டியை கொண்டு வந்தால் நிப்பாட்டுறதுக்கு அழகான இடங்கள் இருக்குது. உண்மையிலே அற்புதமான இடங்க. உண்மையிலே இது ஈவினிங் டைம் வந்திருந்தோம்னா இன்னும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நாங்கள் மதியம் வந்திருக்கோம். காலையில் வந்திருக்கோம். அடுத்தடுத்த ஸ்தலங்களுக்கு நம்ம இன்னும் போக வேண்டியது இருக்குது. கோபுர தரிசனம். வாங்க, இங்கே என்ன சன்னதி வச்சுருக்காங்க நம்ம போய் பார்ப்போம். நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். மற்றும் இந்த சேனலை இன்னும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள பார்க்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் இதுபோல் நல்ல விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். வாங்க, இது என்ன சன்னதின்னு பார்ப்போம். இது ஸ்ரீ ஆண்டாள் அம்மன் சன்னதி. ஆண்டாள் அம்மையாவுடைய சன்னதி இந்த இடத்துல வச்சுருக்காங்க. மேலே போய் வணங்கிக்குவோம். நானும் வணங்கிக்கிடுதேன், நீங்களும் வணங்கிக்கோங்க. நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்பாளுடைய சன்னதி இங்கே வச்சுருக்காங்க. எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இப்போ அழகாக நம்ம கோயிலை ஆல்ரெடி எங்களால் முடிஞ்ச அளவு இந்த கோவிலை எவ்வளோ அழகாக சுற்றி காட்ட முடியுமோ அவ்வளோ அழகாக இந்த கோயில் ஃபுல்லாகவே நாங்கள் கவர் பண்ணிட்டோம். உள்ளே இருக்க பெருமானை மட்டும்தான் நாங்கள் காட்டலை. ஆனால் மற்றபடி உள்ள எல்லா இடங்களுக்கும் உங்களை காட்டிட்டோம். நல்லா காற்றோட்டமாக இருக்குது. எல்லாருமே எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் இங்கே ஸ்டே பண்ணுற அளவுக்கு நல்ல இடம் விஷாலமாக இருக்குது. ஆனால் ஸ்டே பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் நைட்டு நேரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். உண்மையிலேயே குடிக்க தண்ணி வச்சுருக்காங்க. எல்லா வசதிகளும் இங்கே பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே கோயிலுக்குள்ளே போகும்போது எந்த விதமான டிக்கெட்டு எதுவுமே வாங்கலை. புதுசாகிட்ட கொடுத்தோம், நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணிட்டாங்க. அந்த துளசி மட்டும்தான் நாங்கள் வாங்கி கொடுத்தோம், நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணிட்டாங்க ஒரு 3 பேர்லேயும். ஹாய், வணக்கம். கொடிமரத்தடியில் உட்காந்து நாங்கள் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம். இது வரைக்கும் எங்கள் கூட இந்த ஸ்தலத்தை சுற்றி பார்த்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க, இனிமேல் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, டாட்டா, பை பை, சி யூ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.